வேலைக்கு போனீங்க உஷா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் வந்துட்டு 7 வருஷம் அப்படியே ஓடிச்சு. ஆனா நாங்க நல்ல லைஃபுக்கு வந்தோம். நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். அதாவது அவரும் நாங்களும் மாமியாரை விட்டு வெளியில தனியா வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஒத்துழைப்புல 2 பேரும் சேர்ந்து நல்லா வந்துட்டீங்க. சொன்னாரு, உன்னுடைய சொந்தமா வேணாம், என்னுடைய சொந்தமா வேணாம், நம்ம முயற்சியில நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் உங்க சொந்தமா வேணாம், நானும் எங்க சொந்தத்திட்ட போல நம்ம எடுத்து நம்ம குடும்ப லைஃப் என்னவோ அது அப்படின்னு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னு 2 பேருமே பேசி முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்ல இறங்குனீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடு கட்டணும், எல்லா நகையும் வச்சு. ஒரே குழந்தை தானே உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரே பொண்ணு தான். 7 வயசு வரைக்கும் 11 வயசு 11ஆவது பொண்ணுக்கு. ஓகே. பையனுக்கு அதுக்கப்புறம் 7 வருஷம் பொறுத்து 2வது பையன் வந்தான். என்ன சொத்து சம்பாரிச்சாரு? அப்படி இடம்லாம் வாங்கி போட்டோம், இது நகையை வித்தோம், நகையை வித்து இடம் வாங்கி போட்டோம், வீடு நகையெல்லாம் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு? நான் நகையை வித்து இடம் வாங்கினோன்னே எனக்கு ஒரு 10,000 சேர்த்து வச்சு, இப்படியே இருக்காது அப்படின்னு ஒரு 10,000 வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் பையன் பிறக்கவும் கொஞ்சம் இதுவானாரு. இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால அவங்க அம்மா இறந்துட்டா அவங்க ஒரு ரிலேஷன் போனோன்னே. நீங்க போல? போனேன், நான் கூட போனேன். அப்பயே நான் சொன்னேன், நம்ம போனோமா போயிடலாம், இங்க இருக்குவானா அப்படின்னு. இல்ல இங்கதான் இருந்தாகணும்ட்டு அவங்க பசங்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு ஆற மாதிரி இவர் இன்னொரு லேடிக்கு எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சிட்டு இன்னொரு லேடி கூட இருந்தது நானும் என் பொண்ணும் பார்த்ததுனால எல்லாத்தையும் சொன்ன. அப்பயே அழுதான், மனம் தாழ முடியாம ரொம்ப பைத்தியக்காரியாட்ட அழுது எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிறதெல்லாம் உடச்சி ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணப்பதான் இவர் வாயே திறக்கல. அப்புறம் எங்க மாமிக்கு போன் பண்ணி சொன்னேன். அப்ப எங்க மாமி நம்பல, யாருமே நம்பல. இது நம்பாதீங்க, அவர் அப்படி இது இல்லையா, அடிப்பாரு, உன்னை திட்டுவாரு தெரியும், ஆனா அவனை ரொம்ப கொடுமைப்பட்டா தெரியும், இன்னொரு பொம்பளைகிட்ட போறது வந்து தெரியாது அப்படின்னு. அப்ப என் பொண்ணு சொன்னான், நான் பார்த்தேன், எல்லாரையும் நான் பார்த்தேன், எங்க அப்பா வந்து இன்னொரு ஆண்டி கூட இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணாரு, மேல இருந்து தள்ளி விட்டுறேன், கொஞ்சம் தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை காப்பாத்தி எப்படியோ போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நானும் அந்த பையன் அந்த பொண்ணு 3 பேரும் ஒரு அனாதையா தான் வாழ்ந்தோம் ஒரே வீட்டுல. இவர் எங்களுக்கு வேணாம், நாங்க எல்லாத்தையும் எப்போ இன்னொருத்தி கூட போனாரோ அப்படின்னு தலையெல்லாம் கைட்டு விசில் வச்சுட்டு அவரு எடுத்துட்டாரு. என் குழந்தைங்களே உலகம்ட்டு நானும் அந்த 1.5 வருஷமா வாழ்ந்தோம். எனக்கு எதுவுமே வேணாம். நாங்க வெளியே போறோம்னா எங்கள்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை. அதனால என் பசங்க கூட்டு நான் வெளியே தனியா போயிடுறேன், எனக்கு எதுனா கூட நான் தனியா போயிடுறேன்னு சொன்னதுக்குதான் இதை போய் அவங்க அண்ணிட்டையும் அக்காட்டையும் கேட்டாரு. கேட்டோடனே பசங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ, அவளுக்கு ஒண்ணுமே கொடுக்காது, அச்சு தத்து அப்படின்னு என் பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றா, அம்மா இந்த மாதிரி சொல்றாங்கம்மா அப்பாட்ட, அத்தையும் பெரியமாவும் அப்பாட்ட சொல்றாங்க, நீ எதுவும் பண்ணாத, அவளுக்கு 10 பைசா கொடுக்குறது அச்சு தத்திட்டு பிள்ளைங்களை திரும்ப ஹாஸ்டல் சேர்த்துரு, அம்மா எங்களை அனாதையா சேர்த்துருவாங்கம்மா அப்படின்னு. நான் இருக்கிற வரைக்கும் அனாதையா விட மாட்டேன் அப்படின்னு. நானும் அனாதையா வாழ்ந்து என் பிள்ளைங்களும் அனாதையா வேணும் அப்படின்னு. அப்புறம் இவர் அடிச்சு அன்னைக்கு என்ன பண்ணாரு, எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அன்னைக்கு நைட்டு. ஆனா என் பசங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க, வாங்கி கொடுத்து மேல அனுப்பிச்சு வந்தாங்கன்னு. அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டுல வச்சு பசங்க பூட்டிட்டு நான் பின்னாலே போனேன். எங்க பசங்க உள்ள இருக்காங்க, வீட்டு கதவாண்டியே உட்காந்துருந்தாரு பூட்டிட்டு. கதவு தர நான் உள்ள போனோன்னா உள்ளே சேர்க்கல, அடி நச்சு காத்தெல்லாம் நெருக்கி ரொம்ப என்னால மனம் தாழவே முடியாம சாவத்துக்கு போனப்பதான் ஒருத்தர் வந்து எனக்கு காப்பாத்தினாங்க. அங்க போயிட்டு தான் ஒருத்தர் வந்து என்ன அடிச்சு இட்டுன்னு வந்தாங்க. சாவணுன்ற பைத்தியமா. உங்களை காப்பாத்துனது யாரு? இவங்களா? எப்படி உங்களுக்கு அவங்களை அப்படி பார்த்த உடனே காப்பாத்தணும்னு தோணுச்சுங்க? நானும் எங்க வீட்டுக்காரன் குழந்தையும் எங்க தங்கச்சி வீட்டுக்கு மணலிக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வரக்குள்ள இவங்க அந்த நடந்து ட்ரெயின் போகுது இல்லைங்க, இறங்கின அந்த இதுல விட்டுட்டு 2வது ட்ரெயின்ல வந்து இவங்க படுத்துட்டு இருந்தாங்க. நீட்டா யாரையும் படுத்துட்டு இருக்காங்க, இருட்டு, மணி 10 இருக்கும், நைட்டு 10. ஆமா.
படுத்துட்டு இருந்தாங்க. சீரியஸாவே போயிடலாம்னு முடிவு பண்ணி போயிருக்காங்க. ஆமா, நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். 10:30 அவங்க கண்ணுல பட்டிருக்காங்க பாருங்க. அவங்க நல்ல நேரம். அவங்க ஏங்க யாரும் படுத்துன்னு இருக்காங்க சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, இந்த நேரத்துல யாரு படுத்துட்டு இருப்பாங்க? இல்ல சீக்கிரம் வா, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போனார். இல்லங்க யாரோ படுத்துட்டு இருக்காங்க, நான் பார்த்தேங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் தான் ஓடினேன். அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. நான் ஓடி இவங்களுக்கு இருக்கிறேன், விடுங்க விடுங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஏங்க பிரச்சனை எல்லாருக்கும் வரும், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் நம்ம வீட்டுல. கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் கேட்கக்குள்ளதான் இவங்க கொஞ்ச நேரமா சொல்லவே இல்லை. அப்புறம் கேட்ட பிறகுதான் சொல்றாங்க, இதே ஊரு தாங்க நாங்க, 3வது தெருவுல இருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகுதான் அப்ப எனக்கு தெரியும், இந்த ஊரு தான், உங்களை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னேன். இல்லைங்க 3வது வீடு தான், எங்க வீட்டுக்காரர் ஐயரா இருக்காரு. அவரை கேட்ட பிறகுதான் சொந்தக்காரங்க யாரும் கிடையாதான்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அவங்க என்னன்னு சொன்னாங்க, எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, அண்ணன் தம்பிலாம் யாரும் கிடையாது, மாமி மாமா தான் இருக்காங்க, ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லிதான் நாங்க ஃபோன் பண்ணோம். உடனே வாங்க, உங்க பொண்ணு சாவறதுக்கு போனாங்க, நாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் சொன்னோம். அவங்க ஒரே அழுவி சரி வச்சிருங்க நாங்க வரேன்னு சொல்லிட்டு காலையில வந்தாங்க. அப்புறம் கை குழந்தை வச்சுருக்கிறான், எங்கேயும் போக முடியாது. நீங்க குழந்தை 8 மாசம் தான் ஆகுது பாப்பா பிறந்த. அதனால எனக்கு சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரு காசிமேடு. அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஹெல்ப்புக்கு போங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டோம். அமைச்சு வச்சுட்ட பிறகு அப்புறம் இவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல, இவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்குள்ள இவங்க வந்தாங்க. வந்து நம்ம வீட்டுக்கு வந்து காப்பி எல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எங்க சித்தப்பா வர சொன்னேன், நீங்க வாங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகுதான் எங்க சித்தப்பா போனாரு. போயிட்டு இவங்க ஸ்டேஷனுக்கு வரக்குள்ளலாம் எங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த குழந்தைங்க எப்படி இருக்குங்க? குழந்தைங்க நான் இன்னும் பாக்கல மேடம். அவங்க எப்பயுமே குழந்தைன்னா அழுதுன்னு இருக்காங்க. அவங்க அப்பா தூக்கி மறைச்சு வச்சுட்டாராம். இங்க எங்க இருக்காங்க? எங்க மறைச்சு வச்சிருப்பாருங்க? உங்களுக்கு தெரியாதா அந்த இடங்கள்? தெரியாதுங்க. அவங்க அண்ணன் வீட்டாண்ட போக சொன்னாங்க, போனேன் நான் ஸ்டேஷன்ல இருந்து. யார் கூட்டிட்டு போனா உங்களை? மகளிர் மூலியமா போனோம். மகளிர் சுய குழுமம். சரி. அங்க இருந்து அனுப்பிச்சாங்க. சரி. அவங்களையும் கூடியதான் அனுப்பிச்சாங்க. சரி. அப்ப போச்சு, நாங்க அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. நீங்க சுய குழுல இருந்தீங்க? இல்ல நாங்க இல்ல, இவங்க மூலியமா இவங்க மூலமா எங்க சித்தப்பா வந்து போனாரு. சரி சரி. இந்த பசங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு நம்புறீங்களா? அதனால தாங்க சொன்னேன், நான் இருக்க சொல்லி அவர் அப்படி பண்ணாரு. இப்ப அவங்க 2வது அண்ணன் என்ன சொல்றாரு, அன்னைக்கு ஸ்டேஷனாண்ட வந்துட்டு உன் பிள்ளைங்களை வச்சு நான் என்ன சொல்றேன் பாரு, இது கோர்ட்ல இட்டு வந்து உன் பிள்ளைங்களை வச்சு. நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு, எல்லா பக்கமும் போய் தேடியும் பார்த்தாச்சு, ஆனா இவருக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப உங்க வீட்டுக்காரர் வர சொன்னா அவங்க சொல்லித்தானா? அவங்க எங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாரு? சொன்னதுக்குலாம் அந்த இட்டுன்னு வரேன் 3 மாசமா இட்டுன்னு வரல சார். அவரு இட்டுன்னு கூட போய்கிட்டோம். ஆனா என் குழந்தைங்க கலைஞ்சாலும் உயிரோட தான் காட்ட சொல்லுங்க, எனக்கு அந்த நிம்மதியோட நான் போயிடுவேன். அந்த அளவுக்கு போயிருவாரா? அப்படின்னு கொல்ற அளவுக்கு போவாரா? எனக்கு தூக்கி போட்டோம் இல்லையா, அதனால தான் பயந்துன்னு நான் இப்போ நிம்மதியா நான் இருக்க முடியல. ஒரு தாயா உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது? என் குழந்தைங்க பண்ணாலும் என் கையில கிடைக்கும். ஐயோ முடியல. ஒரு அம்மாவா இருந்து யோசனை பண்ணி பாருங்க, ஒரு தாய் 3 மாசமா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பையனுக்கு என்ன வயசு ஆகுது? பையனுக்கு 4 வயசு. ஐயோ 4 வயசு குழந்தையா? அம்மா தேடுமே. அந்த முன்னாடி முனைய பிடிச்சிருந்தா சுத்தி 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 வரும். அந்த பசங்க அந்த அளவுக்கு எப்படி அம்மா இல்லாம இருப்பாங்க 2 பேரும்? ஒரு நாள் கூட இருக்காதுங்க. எங்கன்னா போனாலும் நான் தான் கூட்டு போவேன். எங்கன்னா கொடுமை. அதுங்க இல்லாத ஒரு அனாதையா இருக்கிற இவ்வளவு நாள் எனக்கு அனாதை. இப்ப சொல்வதெல்லாம்